கேக்குதா? கேக்குது. வணக்கம். தமிழ்நாடு கட்சியோட அரசியல் படங்களை நம்ம கூட இன்னைக்கு நந்தகுமார் சார் அரசியல் விமர்சகர் இணைந்திருக்காரு. எதை பத்தியான நேரலை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, எலக்ட்ரல் பாண்ட்ஸ். சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இதை நீங்க நிறுத்தணும் அப்படின்றத சொல்லி அதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கணக்கு காட்ட சொன்ன நாடே அதை பத்தி பேசும் பொருளான எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். நமக்கு இன்னும் நிறைய டெப்தான டீட்டெயில்ஸ் அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றதுக்கு ஷேர் பண்றதுக்காக நம்ம கூட சார் இருக்காரு. ஸோ டைரக்டா கேள்விக்குள்ள போயிடுவோமா சார்? போலாம் லோகேஷ். ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படின்னா என்ன, அதை பத்தி ஒரு கிளாரிட்டி என்ன, அது என்ன அப்படின்றத கொஞ்சம் கிளாரிட்டியா கொடுத்துருங்க சார். ஓகே, இப்போ நேயர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். இது சிம்பிளா புரியுற மாதிரி சொன்னா, இந்த முதல்ல இந்த ப்ராமிசரி நோட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த எலக்ட்ரல் பாண்டுங்கிறது. எலக்ட்ரல் பாண்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஸ்டேட் பேங்க்கில் மட்டும்தான் நீங்கள் அதை வாங்க முடியும். ஸ்டேட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய், 10,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய், இதெல்லாம் டினாமினேஷன்ஸ். இப்போ நீங்கள் எப்படி போயிட்டு ஒரு பேங்க்கில் போயிட்டு டிடி எடுத்துகிட்டு நீங்கள் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு டிடியை கொடுத்தீங்கன்னா அவங்க பேங்க்கில் அந்த டிடியை போட்டு பணத்தை என்கேஷ் பண்ணிப்பாங்க இல்லையா? இது எலக்ட்ரல் பாண்டுங்கிறது என்னன்னா, இதுதான் டினாமினேஷன், பிரிஸ்கிரைப்டு டினாமினேஷன். இதுக்கு மேலே நீங்கள் கம்மியாகவோ எச்சாவோ வாங்க முடியாது. 1000 ரூபாயிலேருந்து 1 கோடி வரைக்கும் டினாமினேஷன்ஸ் உண்டு. அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பிரான்ச்சஸில் மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும். வேறு எந்த பேங்க்குக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அதுக்கு அப்ரூவல் கொடுக்கல. இது தனிப்பட்ட நபரோ இல்லை கம்பெனிஸோ கார்பரேட்டோ யார் வேணாலும் தங்கள் விரும்பக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, டொனேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, போய் அந்த பாண்ட் வாங்கிக்கலாம். அந்த பாண்டில் பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுக்குறீங்க என்னங்கிறதெல்லாம் இருக்காது. இப்போ 1000 ரூபாய்க்கு ஒரு பாண்டு வாங்குறீங்கன்னா இது 1000 ரூபாய்க்கு உண்டான பாண்டு, எலக்ட்ரல் பாண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ராமிசரி நோட். இது எந்த கட்சி அவங்களுடைய ப்ராப்பரான பேங்க் அக்கௌண்ட்ல இதை என்கேஷ் பண்ணி பேங்க்ல டெபாசிட் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த அமௌண்ட் அவங்க கொடுத்துருவாங்க. ஆனா அந்த பாண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பேர் இருக்காது, ஜஸ்ட் எலக்ட்ரல் பாண்டுன்னு மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்டுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா 15 நாள் தான் வேலிடிட்டி. அதுக்கு மேல இந்த எலக்ட்ரல் பாண்ட் செல்லாது, லேப்ஸ் ஆயிடும். ஸோ அதை எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, இதை வச்சுட்டு எந்த விதமான மிஸ்யூஸும் பண்ணிடக்கூடாது, ரொம்ப நாள் டைம் வச்சிருந்து அப்படிங்கிறதுக்காக யாருக்கு கொடுக்கணுமோ அவங்க கொடுத்த உடனே கூடிய விரைவில் என்கேஷ் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கிறது தான். அந்த 15 days தான் விண்டோ இதுக்கு கொடுத்துருந்தாங்க. இன்னும் சொல்ல போகணும்னா இது இப்போ எல்லாருமே நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா தெரியாமல் உடனே என்கேஷ் பண்ணிடுறாங்க இந்த எலக்ட்ரல் பாண்டை அப்படிங்கிற மாதிரி சில நபர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இதனுடைய ஸ்ட்ரக்சரே எலக்ட்ரல் பாண்டே 15 days தான் வேலிடிட்டி, அதுக்குள்ளார அவங்க என்கேஷ் பண்ணி ஆகணும். அதோட இந்த எலக்ட்ரல் பாண்டுங்கிறது நீங்க வருஷம் பூரா என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கெல்லாம் போய் நீங்க அதை வாங்கிட்டு இருக்க முடியாது. வருஷத்துல 4 மாசம் தான், அதாவது ஒவ்வொரு குவார்ட்டர்லயும் முதல் மாதம், இப்ப ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாசம் ஒரு குவார்ட்டர்னா ஜனவரி, அடுத்தது ஏப்ரல், அடுத்தது ஜூலை, அடுத்தது அக்டோபர். இந்த 4 மாசத்துல தான் அந்த எலக்ட்ரல் பாண்ட் வாங்க முடியும். அதோட அந்த 4 மாசத்துலயும் வெறும் 10 நாள் தான் அந்த எலக்ட்ரல் பாண்ட் வாங்கக்கூடிய, பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய விண்டோ ஓபன் பண்ணிருப்பாங்க. அப்ப நினைச்ச நேரத்துல போயிட்டு யாராவது என்னை மிரட்டுறாங்க கொள்றாங்கிறதுக்காக நான் போய் இன்னைக்கு எலக்ட்ரல் பாண்ட் வாங்கி அவங்க கையில கொடுத்துடலாமான்னா முடியாது. ஒரு குறிப்பிட்ட மாதத்துல மட்டும்தான், வருஷத்துல 4 மாசம், அந்த 4 மாசத்துலயும் ஒவ்வொரு மாசத்துல 10 நாள் மட்டும்தான் அந்த விண்டோ ஓபன் ஆயிருக்கும். கூடுதலா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இப்ப ஒரு எலெக்ஷன் வரக்கூடிய வருஷமா இருந்துச்சுன்னா, ஜெனரல் எலெக்ஷன் வரக்கூடிய வருஷமா இருந்துச்சுன்னா ஒரு 30 நாள் அடிஷனல் விண்டோ கொடுக்குறாங்க எலெக்ஷன் இயர்ல மட்டும். ஏன்னா நிறைய அந்த டைம்ல நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கிறதுக்காக ஒரு அடிஷனல் விண்டோ 30 days கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த எலக்ட்ரல் பாண்ட் எல்லா பார்ட்டிக்கும் நீங்க கொடுத்துட முடியுமா, இந்த பாண்டை கொண்டே கொடுத்து அவங்க என்கேஷ் பண்ணிட முடியுமான்னா முடியாது. ஜெனரல் எலெக்ஷன் ஆகட்டும், அசம்பிளி எலெக்ஷன் ஆகட்டும், கடந்த தேர்தலில் நின்று 1% இல்லைன்னா அதுக்கு மேல வாக்கு வாங்கியிருந்தா மட்டும்தான் அவங்கனால இந்த எலக்ட்ரல் பாண்டை என்கேஷ் பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்குமே டாம், டிக் அண்ட் ஹாரிக்கு கொடுக்க முடியாது, இது அவங்க என்கேஷ் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு
கிரைட்டீரியாவா அதில் வச்சிருந்தாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. இதை வந்து மணி லாண்டரிங்காகவோ இல்லை வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு லெட்டர் பேட் வச்சுக்கிட்டு ஒரு கட்சி மாதிரி பண்ணிட்டு அதில் காசை ரொட்டேட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எலக்ட்ரல் பாண்டினுடைய மக்கள் ரொம்ப மெயினாக புரிஞ்சுக்க வேண்டிய கீ பாயிண்ட்ஸ் இது. பட் இவ்வளோ கொண்டு வந்ததுனால இதுலேயும் 1008 ஓட்டைகள் இருக்குது. அது நீங்கள் கேள்விகள் கேட்கும்போது நம்ம ஒவ்வொன்றா மக்களுக்கு வந்து கொண்டு போகலாம். கண்டிப்பா. ஸோ இப்போ வந்து ஒரு யூசர் வந்து எஸ்பிஐ பேங்க்ல போயிட்டு பணம் கட்டி அந்த பாண்ட் வாங்கி அவங்களுக்கு எந்த இது பிடிக்குதோ அவங்க கிட்ட அந்த பாண்டை கொடுத்துருவாரா, இல்ல அந்த பாண்டை வந்து அந்த லைக் என்ன சொல்றது, பாண்ட் கட்டும் போது இந்த கட்சிக்கு தான் கட்டுறோம்னு சொல்லி தான் வாங்குவாங்களா? பாண்ட்ல பேர் இருக்காது, பட் கட்டும் போது அதை இந்த கட்சிக்குன்னு சொல்லி பணம் கட்டி வாங்குவாங்க இல்லையா? அது வந்து அந்த டாக்குமெண்ட் மேல எதுவுமே இருக்காது. இன்னும் குறிப்பா சொல்ல போச்சுன்னா, இப்ப நீங்க ஒரு செக் எடுத்தீங்கன்னாவோ இல்ல வந்து ஒரு டிடி எடுத்தீங்கன்னாவோ அதுக்கு வந்து ஒரு நம்பர் இருக்கும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த எலக்ட்ரல் பாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த நம்பர் நீங்க வந்து நார்மலா நீங்க நேக்கட் ஐல பாத்தீங்கன்னா அந்த நம்பர் கிடைக்காது உங்களுக்கு. இப்ப சுப்ரீம் கோர்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது இந்த நம்பர் கேட்கல அவங்க ஜட்மெண்ட்ல. இப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர் கொடுங்கன்றாங்க. பட் அந்த நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது முதல்ல வந்து ஐ திங்க் இட் வாஸ் இன் 2018 நினைக்கிறேன். வந்த உடனே வந்து குவிண்ட்ங்கிற மீடியா வந்து அதை வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்களே போயிட்டு ஒரு 2 பாண்டு வாங்கிட்டு வந்துட்டு அதை செப்பரேட்டா பிரைவேட்னுடைய லேபுக்கு கொடுத்து இதுல ஏதாவது வந்து ஹிட்டன்ஸ் இருக்கான்னு பார்க்கும்போது வாட் வெரி மச் வாஸ் சர்ப்ரைசிங், நீங்க ஒரு அல்ட்ரா வயலட் ரே லைட்டை பாஸ் ஆன் பண்ணி பார்க்கும்போது அந்த ரைட் அண்ட் டாப் கார்னர்ல வந்து ஆல்பா நியூமரிக் நம்பர் இன்னும் ஹிடன் ஃபார்ம் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு எலக்ட்ரல் பாண்ட் வாங்கின உடனே அதில் உங்களுக்கு நம்பர் கிடைக்குமானா கிடைக்காது. இப்போ நீங்களும் நானும் நம்ம எடுத்து சாதாரணமாக பார்த்தோம்னா கிடைக்காது. அது லேப்ல கொடுத்து அல்ட்ரா வயலட் ரே ஃப்ளோரசன்ட் அந்த மாதிரி இதில் பார்க்கும்போது தான் அந்த நம்பரே வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அதோட இதில் வந்து அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டியும் மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்த அருண் ஜேட்லி வந்து சொல்லியிருந்தார். அதாவது வந்து நீங்கள் யாருக்கும் பயம் இல்லாமல் நீங்கள் டொனேட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து காசு கொடுக்குறாங்கிறது வந்து பெரிய தலைவலியா இருந்தாலும் அது இந்த கட்சிக்கு இந்த கம்பெனி இந்த நபர் வந்து இவ்வளவு கொடுத்துட்டார் அவ்வளவு கொடுத்துட்டாருன்னா அவ்வளவுதான், அவன் கம்பெனி நடத்த முடியாது நாட்டில். இப்ப நார்மலா நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யாராவது ஒரு நண்பர்களுக்குள்ளார வந்து ஒருத்தனுக்கு நீங்க கடன் கொடுத்துட்டு இன்னொருக்கு நீங்க கடன் கொடுக்கலன்னா அவ்வளவுதான், ஏன் அவனுக்கு மட்டும் கொடுத்த எனக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு நட்பு ரீதியிலேயே நம்மளுடைய நட்பு பாதிக்கப்படும். அப்ப இந்த கம்பெனி நடத்துறவங்களுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி டொனேஷன் கொடுக்குறவங்களுக்கு எல்லாமே இது வந்து ஒரு பெரிய சிக்கல். இது இப்ப நீங்க சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பெரும் புள்ளிங்கெல்லாம் சில நேரத்துல அரசியல் கட்சி ஆரம்பிப்பாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. காரணமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய தலைவலியில இருந்து அவங்க பிரஷர்ல இருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக தான். அவங்க ஜெயிக்கிறாங்களோ எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்றாங்களோ அதனால ஒரு கட்சி ஆரம்பிச்சோம்னா அட்லீஸ்ட் நம்ம கிட்ட கட்சி நிதி கேட்டு வந்து நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நம்மளே ஒரு கட்சி வச்சிருந்தா அப்ப நம்மளே ஒரு கட்சிங்கும் போது நமக்கு இன்னொரு கட்சியும் ஒரு சப்போர்ட் வரும், ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர். அப்ப இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இந்த ஃபண்ட் பண்றது வந்து ஒரு பெரிய பேஜாரான ஒரு ஏரியா. இது வந்து இது இந்த பார்ட்டி அந்த பார்ட்டின்லாம் கிடையாது, எல்லா பார்ட்டியும் அதுல வந்து எந்த பார்ட்டியுமே விதிவிலக்கு கிடையாது. ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு நீங்க கொடுக்கலாம். அது ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த ஆளுங்கட்சிக்கு வந்து ஜாஸ்தி கிடைக்கும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, மாநில ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, விதிவிலக்கு இல்லை. எல்லா ஆளுங்கட்சிகளுக்கும் அதே தான். அது நான் நீங்க பின்னாடி கேள்வி கேட்க போது உங்களுக்கு டேட்டாஸ் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ இதுல வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. இப்ப இதுக்கு ஏன் கோர்ட் வந்து தலையிடணும், சுப்ரீம் கோர்ட் ஏன் தலையிடணும், தலையிட்டு என்ன நடந்தது அந்த ஃபேஸ், அந்த பீரியட் ஆஃப் டைம்ல என்ன நடந்தது? இது என்னன்னா இப்ப நம்ம கண்ட்ரில வந்து ஏடிஆர்னு ஒண்ணு இருக்கு, அதாவது வந்து அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு. அவங்க தான் இந்த எலெக்ஷன் எல்லாம் ஒரு காமன் ட்ரஸ்ட், ஒரு வாட்ச் டாக் மாதிரி. அவங்க வந்து ஃபார்ம் பண்ணது வந்து 1999ல. அதை ஃபார்ம் பண்ண குரூப் ஆஃப் ப்ரொஃபசர்ஸ் ஃப்ரம் ஐஏஎம் அகமதாபாத். அப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய இந்த அரசியல்ல வந்து தகுதி இல்லாத ஆட்கள் வந்து நிறைய பேர் உள்ளார் வராங்க. இந்த ரவுடிங்க, கிரிமினல் கேசஸ் இருக்கவங்க, ரொம்ப ஊழல் பண்ண ஆளுங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வராங்க. ஸோ பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை வந்து கிளீன் பண்ணோம்னா முதல்ல அந்த கேண்டிடேட் வந்து கிளீனா இருக்கணுங்கிறதுக்காக வந்து அப்போ வந்து ஹைகோர்ட்ல வந்து பில் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அப்போ அதாவது வந்து கிரிமினல் பேக்ரவுண்டு, எஜுகேஷனல் பேக்ரவுண்டு, எக்கனாமிக்கல் பேக்ரவுண்டு. ஸோ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல
ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதை ஹைகோர்ட்டும் வந்து அப்பெல்ட் பண்ணுச்சு. பட் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு அந்த டைம்ல இதாக போச்சு. பட் சப்ஸ்கிரியண்டா வந்து 2002 ஆர் 2003லலாம் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே வந்து அப்ப இருந்து தான் எலெக்ஷன்ல நிற்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய எக்கனாமிக்கல் பேக்ட்ராப், எஜுகேஷனல் பேக்ரவுண்டு அண்ட் ஆல்சோ கிரிமினல் பேக்ரவுண்ட் என்னென்ன இருக்கோ அது பூராமே பிஃபோர் எலெக்ஷன் பப்ளிக்கு வந்து நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து பட்டவர்த்தனமா தெரிவிக்கணும். ஸோ மக்களுக்கு வந்து தான் எந்த மாதிரி கேண்டிடேட் நிற்கிறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி கேண்டிடேட் ஓட் போடணுங்கிறத கணிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து வாக்காளர்களுக்கு கொடுக்கணும், எதையும் மறைக்கக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஏடிஆர் வந்து பர்டிகுலரா இந்த வாட் யூ கால் இந்த எலெக்ஷன் ஃபண்டிங் கொடுக்கறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான வெளிப்படை தன்மை இல்லாம இருந்துச்சு. இந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்து பியாண்ட் ஆர்டிஐ, ஆர்டிஐல வந்து நீங்க இதை வந்து கேள்வி கேட்டு நீங்க டீடைல்ஸ் வாங்க முடியாது. யார் எவ்வளவு பத்திரத்துக்கு வாங்கினாங்க, எவ்வளவு கொடுத்தாங்க, யாருக்கு என்ன சொல்லுங்கன்னு நீங்க ஆர்டிஐல வந்து இதை நீங்க வந்து கிளைம் பண்ணி கேட்க முடியாது. அந்த மாதிரி அந்த டைம்ல வந்து சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. அப்ப வந்து இந்த ஏடிஆர் வந்து அவங்க வந்து கோர்ட் வந்து ஃபைல் பண்றாங்க. இந்த மாதிரி வெளிப்படைத்தன்மை இல்லாம இருக்கு, இது ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக கொண்டு வந்திருந்தா கூட இதனால பல சிக்கல்கள் வந்து பண பரிமாற்றம் வந்து நியாயமான முறையில நடக்காத இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து எந்த ஒரு கட்சியுமே ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து ஒரு பணம் யார் அதிகமா டொனேஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஃபேவர் ஆப்வியஸா போகும். இல்ல ஃபேவர் வேணுங்கிறனாலவே அவங்க வந்து ஆப்வியஸா அதிகமான டொனேஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்ப யார் யாருக்கு காசு கொடுக்குறாங்கிற இந்த டெமோக்ரஸியில வந்து வெளிப்படைத்தன்மை வேணும், இதை நீங்க ஆர்டிஐ ஆம்பிட்டுக்குள்ளார கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏடிஆர் தான் ஃபைல் பண்றாங்க. அதுக்கப்புறம் சிபிஎம்மும் அவங்க ஃபைல் பண்றாங்க. இவங்க 2 பேரும் சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ணி அந்த கேஸ் நடந்துட்டு இருந்து தான் இப்ப வந்து அதை வெளிப்படைத்தன்மை கொண்டு வரணுங்கிறதுக்காக இத இப்ப ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து தலையிட்டு இந்த கேஸை வந்து எடுத்து இவ்வளவு தூரம் இப்ப நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. கேஸ் ஃபைல். சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்தது? அதாவது இப்ப இது எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இதுக்கப்புறம் வாங்க முடியுமா, என்ன அது என்ன நிலவரத்துல இருக்குது? இல்ல இப்ப இதை வந்து அவங்க ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க இஷ்யூ பண்ண எலக்ட்ரல் பாண்ட் வந்து 22,217. ஏன்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2017-18 பட்ஜெட் செஷன்ல கொண்டு வந்தாங்க. இது அந்த நம்மளுடைய ஃபினான்ஸ் ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணி, ஃபினான்ஸ் பில்ல அமெண்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க அது 2017-18 பட்ஜெட் செஷன்ல. ஸோ அப்ப இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 22,217 எலக்ட்ரல் பாண்ட் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு 22,030 எலக்ட்ரல் பாண்ட் வந்து ரிடீம் பண்ணியிருக்காங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ அப்படி பார்க்கும்போதே கூட இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 187 எலக்ட்ரல் பாண்ட் வந்து ரிடீம் பண்ணாம இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க. இந்த எலக்ட்ரல் பாண்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடணும். யாருக்கிட்ட இருந்து அந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்துச்சோ அவங்களுக்கு வந்து டோனருக்கு வந்து நீங்க ரீஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இது. ஸோ வே ஃபார்வர்டு வந்து இப்போதைக்கு வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்து நல் அண்ட் வாய்டு. ஸோ பணத்தையே ரிட்டர்ன் பண்ணிடணும். இப்போ அந்த எந்தெந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அந்த பணம் வாங்குச்சோ அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடணும். இல்ல அன்ரிடீம்டு எலக்ட்ரல் பாண்ட் ரிடீம் பண்ணதில்லை. ஏன்னா இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க லா மூலியமா தான் இந்த எலக்ட்ரல் பாண்டை கொண்டு வராங்க. சில பில்ஸ் அமெண்ட் பண்ணி தான் இதை கொண்டு வந்து அதே மாதிரி வந்து உங்களுடைய பிரைவசியும் பாதுகாக்கப்படும் சொல்லி டோனர்ஸ்க்கு வந்து அஷூரன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து இது எல்லாமே நடக்குது. ஸோ இப்போ என்ன பாத்தீங்கன்னா இப்ப பட்டவர்த்தனமா யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்க என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. பட் இப்ப என்னன்னா யார் கொடுத்தது யாருக்கு போச்சுன்னு தெரியல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 12,000 சில்லற கோடி வந்து 16,000 சில்லற கோடி வந்து இதுல டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. இதுல எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எவ்வளவு வாங்கினாங்கிறது தெரியுது, எந்த நபர் வந்து எந்த கம்பெனி எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரியுது. ஆனா யார் கொடுத்தது யாருக்கு போச்சுங்கிறத ஈக்குவேட் பண்ண முடியல. இப்போ அததான் இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு உண்டான யூனிக் ஐடென்டிட்டி நம்பர் கொடுங்க, அந்த ஆல்பா நியூமெரிக் நம்பரை கொடுங்கன்னு கேட்கறாங்க. அப்ப அந்த ஆல்பா நியூமெரிக் நம்பர் சே ஃபார் எக்ஸாம்பிள் AX1378 அப்படின்னு ஒன்னு இருந்துச்சுன்னா அந்த AX1378 யாருக்கு போச்சுங்கிறத நீங்க ஈக்குவேட் பண்ண முடியும். அப்பதான் யார் கொடுத்த டொனேஷன் எந்த பார்ட்டிக்கு போச்சுன்னு நீங்க பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க ஜென்ரலா தான் வந்து ஒரு அசஸ் பண்ண முடியும். இந்த பார்ட்டிக்கு எவ்வளவு போயிருக்குங்கிறது அந்த லிஸ்ட்ல நமக்கு தெரியுது. ஸோ யார் யாரெல்லாம் எவ்வளவு கொடுத்தாங்கிற லிஸ்டும் நம்ம கிட்ட இருக்கு இப்போ. ஆனா யாரு கொடுத்தது யாருக்கு போச்சுங்கிற டேட்டா இருக்கான்னா அந்த டேட்டா இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல 1,368 கோடி கொடுத்திருக்காரு.
ம். இப்ப 1368 கோடி மார்டின் கொடுத்ததுல எந்தெந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எவ்வளவு போச்சுங்கிறது இப்ப டீடைல் இல்ல. ஓகே. அதே மாதிரி இப்ப பிஜேபி வந்து 6060 கோடி வந்து இப்ப ரிசீவ் பண்ணிருக்காங்க இந்த 2000 இந்த பீரியட்ல இருந்து 19ல இருந்து இப்ப 24 வரைக்கும் இந்த லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ்ல ரிசீவ் பண்ணிருக்காங்கன்னா அது யாருகிட்ட இருந்து ரிசீவ் பண்ணதுங்கிறது இப்ப நமக்கு தெரியல. கொடுத்தவர் யாருக்கு கொடுத்தாருன்னு தெரியல, வாங்கினவர் யாருகிட்ட இருந்து வாங்கினாருன்னு தெரியல. ஸோ அதனால அவங்க சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க அந்த இன்சஃபிஷியண்டா நீங்க நம்பர் கொடுத்துருக்கீங்க, டேட்டாஸ் கொடுத்துருக்கீங்க, அந்த நம்பரும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அது வந்து நீங்க பிரிண்டட் ஃபார்ம்ஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியாது, எல்லாத்தையுமே வந்து அந்த ஃப்ளோரசன்ட் லேம்ப்ல பார்க்கணும். மேபி அதனால தான் வந்து எஸ்பிஐ வந்து அந்த நம்பர் ஆஃப் மந்த்ஸ் டைம் கேட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐ எம் ரைட், மை மெமரி ரைட், போன ஜட்ஜ்மெண்ட்ல வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னது வந்து நேம் ஆஃப் பர்ச்சேசர் இல்ல ரிசீவர், எந்த டேட்டு, எவ்வளோ டினாமினேஷன், இதுதான் கேட்டிருந்தாங்க. அந்த யூனிக் ஐடென்டிட்டி நம்பர் கேட்கல. பிகாஸ் தேர் மே பி அன் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஒரு பாண்டுன்னு இருந்துச்சுனாவே ஒரு அதுல வந்து நம்பர் இருக்குங்கிறது எவிடென்டா இருக்குங்கிறது இது. பட் பல பேர்த்துக்கு வந்து இன்னைக்கு ஷாக்கிங் நியூஸா என்ன இருக்கும்னாக்கா, எலக்ட்ரல் அந்த பாண்டு மேல நீங்க ஒரு நேக்கட் ஐல நீங்க அந்த நம்பரே இருக்காது, பார்க்கவே முடியாது. சரி. சோ அதே வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. முக்கியமான விஷயத்துக்குள்ள போவோம். யாருக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரஃப் டேட்டா, அதாவது இதுல வந்து நிறைய கட்சிகளுக்கு போயிருக்கு. தோராயமா எத்தனை கட்சிகளுக்கு இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க சார்? அந்த டேட்டா, அந்த கவுண்ட் மட்டும் எவ்வளவு இருக்கும்? சோ இப்ப கட்சியினுடைய தோராயமா எவ்வளவு கட்சி? ஆல்மோஸ்ட் 27 கட்சி வாங்கியிருக்காங்க. 27 கட்சி. இதுல நமக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டு கட்சிகள் எவ்வளவு இருக்கும்? எந்த கட்சியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சிகள் எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு இல்ல, அதான் எந்த கட்சியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டேன் நானு. அப்பவும் திமுக அதிமுக கன்ஃபார்மா இருக்கும், அதுல டவுட் இல்ல. இது தவிர வேற ஏதாவது வாங்கியிருக்காங்களா அப்படின்னு தெரியணும், அதுக்காக தான் கேட்டேன். ஆப்வியஸா டிஎம்கே தான். டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 639 கோடி வாங்கியிருக்காங்க. இதுல கம்மியா வாங்கிருக்காங்களோ? நான் சில டிஎம்கே நண்பர்கள் எல்லாம் பார்த்தேன், அவசர அவசரமா டிவிக்கு வந்து பிஜேபி வந்து இத இவ்வளவு வாங்கியிருக்காங்க, 6000 கோடி வாங்கியிருக்காங்கன்னு. இப்ப இந்த ஜாஃபர் சாதிக் மாட்டும் போதெல்லாம் யாருமே வரல, கூட்டணி கட்சிகளையும் யாரும் வந்து பேசல, எந்த மீடியாவிலுமே இந்த ஒரு டிபேட்டா எடுக்கல. இப்போ ஒரு பிஜேபி வந்து ஒரு 1000 கோடி வாங்கினோடனே, ஓ இது நமக்கு அல்வா மாதிரி கிடைச்சிருச்சு, இதை வச்சு நம்ம பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பண்ணணும்னு பண்ணாங்க. பட் ஆப்வியஸ்லி தே ஆர் ஆல்சோ பி இன் ட்ரபிள். ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏடிஆர்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2017ல வந்து ஒரு ஸ்டடி பண்றாங்க, ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்றாங்க. அதாவது இந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், அவங்க அந்த 2017 ரிப்போர்ட்ல அவங்க வந்து டேட்டா வந்து பப்ளிஷ் பண்றாங்க. அந்த லாஸ்ட் 10 இயர்ஸ், அதாவது 2004-5ல இருந்து 2014-15 வரைக்கும் அந்த 10 வருஷ விண்டோல எவ்வளவு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இந்த மாதிரி ஃபண்டிங் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வந்து 11,367 கோடி. அந்த 11,367 கோடியில ஆல்மோஸ்ட் 69% ஆஃப் த ஃபண்ட், அதாவது நியர்லி 8,000 crores வந்து ஃப்ரம் அன்னோன் சோர்சஸ், யார் கொடுத்தாங்கன்னே தெரியாது. ஓகே. அப்ப என்னன்னா, இந்த எலக்ட்ரல் பாண்ட் வர்றதுக்கு முன்னாடி வந்து என்ன, நீங்க 20,000 ரூபாய், அதாவது கேஷ் வந்து நீங்க 2,000 ரூபாய் வரைக்கும் கேஷ் கொடுக்கலாம். 2,000 ரூபாய்க்கு மேல நீங்க வந்து ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்ட் மூலியமா தான் கொடுத்தாகணும். ஆனா 20,000 ரூபாய் வரைக்கும் நீங்க கொடுக்கறவங்களுடைய பேரை வந்து நீங்க பப்ளிஷ் பண்ணவே வேண்டியதில்லை, யார் கொடுத்தாங்கன்னு நீங்க சொல்ல வேண்டியதில்லை. யூ கேன் மென்ஷன் இட் அஸ் அன்னோன் சோர்ஸ், அவ்வளவுதான். நீங்க 19,999 ரூபாய் கொண்டே கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லொகேஷன் பில் போடாம அன்னோன் சோர்ஸ்ன்னு போட்டுருவாங்க, அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி வந்த ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ப 8,000 கோடி. அப்ப இதுல வந்து அவங்க பிரேக்கப் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்ப ரூலிங் பார்ட்டி யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல? இது காங்கிரஸ். அப்ப அந்த 10 வருஷத்துல காங்கிரஸ் வாங்கின அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3,982 கோடி.
அதுல 83%, அதாவது 83%, 3323 கோடி ஃப்ரம் அன்னோன் சோர்சஸ். பிஜேபி 3273 கோடி. அப்ப அந்த 10 வருஷத்துல அவங்களுடைய அன்னோன் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 65%, 2126 கோடி. சோ அப்ப இதுல அந்த டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து 203 கோடி வாங்கியிருந்தாங்க. அப்போ 10 வருஷத்துல 203 கோடினா வருஷத்துக்கு எவ்வளவு? 20 கோடி. 20 கோடி. டிஎம்கே எப்ப பவருக்கு வராங்க? டிஎம்கே எப்ப பவருக்கு வந்தாங்க? இப்போ 2021ல தான் வந்தாங்க. 11ல இருந்து 21 வரைக்கும் பவர்லயே இல்ல அவங்க. இப்ப 2006 to 11 பவர்ல. 10 வருஷத்துல டிஎம்கேக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து 203 கோடின்னு சொன்னேன். அதாவது வருஷத்துக்கு 20 கோடி. பவருக்கு வந்த உடனே 2021, 22ல மட்டும் அவங்களுக்கு எவ்வளவு டொனேஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 119 கோடி. ஓகே. 10 வருஷத்துல 203 இருந்தாலும் அவங்க ரேஞ்சுக்கு அது கம்மி தான் சார். நான் சொல்றேன் உங்களுக்கு, அந்த ஈக்குவேஷனை சொல்றேன் உங்களுக்கு. நல்ல ஈக்குவேஷன்ஸ் இது எல்லாமே. நான் அதுக்கு தான் வரேன். நான் ஏன் வந்து திமுக நண்பர்கள் வந்து ரொம்ப அவசரப்பட்டு ரொம்ப எங்க போனும் குதிர்குள்ள இல்லைங்கிற மாதிரி வந்து காலையில இருந்து கொஞ்சம் ரொம்ப ஆர்வ மிகுதியில பேசிட்டு இருந்தாங்க, பார்த்தேன் நானு. ஸோ 10 வருஷத்துல 203 கோடி, ஒரே வருஷத்துல 319 கோடி. கரெக்டா? இந்த எலக்ட்ரல் பாண்டுல மட்டும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 639 கோடி ரூபாய் டிஎம்கே. இப்ப நீங்க கரெக்டா சொன்னீங்க சார். 6000 கோடி பிஜேபி இது எங்க, 630 கோடி 39 கோடி டிஎம்கே இது எங்கன்னு கேட்கலாம். கரெக்ட், நியாயமான கேள்வி தானே இது? நான் உங்களுக்கு 2 ஈக்குவேஷன் சொல்றேன். இப்ப பிஜேபி வந்து 10 வருஷத்துல, அதாவது 2004-05 இருந்து 2014-15 வரைக்கும் எவ்வளவு வாங்கினாங்கன்னு சொன்ன 3273 கோடி. அதாவது வருஷத்துக்கு சராசரியா 330 கோடி வாங்கியிருக்காங்க. இப்போ 323 கோடிய ஒரு 20ஆல பெருக்குனீங்கன்னா 18-19ஆல பெருக்குனீங்கன்னா 6000 கோடி வரும். சோ அப்ப பிஜேபியினுடைய ரைஸ் என்னவா இருக்குன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 18 to 20, 19 டைம்ஸ் வந்து ஹைக்கு. டிஎம்கே இது வருஷத்துக்கு 20 கோடியில இருந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்டுல வந்து 640 கோடி, அதாவது பிரிசைஸா 639 கோடி. அப்ப 20 கோடிங்கிறது 639 கோடியா மாறுதுங்க போது எவ்வளவு வருது இங்க ஈக்குவேஷன்? ஆல்மோஸ்ட் 30 டைம்ஸ். சோ அதுலயும் வந்து நீங்க ப்ரொபோர்ஷனேட்டா பாத்தீங்கன்னாக்கா அப்சல்யூட் நம்பர் வந்து டிஎம்கே கம்மியா இருந்தாலும் அந்த ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டு ஆஃப் ரைஸ் பாத்தீங்கன்னா அதிகம். இது ஒரு கால்குலேஷன். இன்னொரு கால்குலேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பிஜேபி இந்தியாவில் எத்தனை மாநிலத்தில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு? 12 மாநிலத்துல அவங்களுடைய டைரக்ட் 12 மாநிலத்துல அவங்களுடைய டைரக்ட் ரூல், அவங்களுடைய பார்ட்னர்ஷிப், அதாவது அலைஸ் எல்லாம் சேர்த்துனீங்கன்னாக்கா அதுல ஒரு 6-7, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 17-18 மாநிலத்துல அவங்க ஆட்சி புரியுறாங்க. அப்ப 17-18 மாநிலத்துல ஆட்சி புரியக்கூடிய கட்சிங்கிறது வந்து அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் நீங்களே யூகிச்சு பாருங்க. டிஎம்கே ஒரு மாநிலத்தில் ஆட்சி பண்ணுது. ஒரு மாநிலத்துல வந்து தப்பு தானே சார்? நான் ஈக்குவேஷன் எங்க டிரா பண்றேன்னு புரியுதா உங்களுக்கு? எந்த மாதிரி ஈக்குவேஷன் பாக்குறீங்களா நீங்க? இல்ல, ஆனா தப்பு தான். யார் பண்ணாலும் அது தப்பு தான். ஆமாமா, நான் எதுக்காக இந்த விளக்கத்தை சொல்றேன்னா, பெரிய லெவல்ல பண்ணிருக்காங்க. அதுதான். இப்ப யாருமே இதுல விதிவிலக்கு இல்ல. எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் இப்ப இதுல ஏமாளி யாருன்னா மக்கள் தான். நான் அதனாலதான் இவ்வளவு விவரமா சொல்றேன். நான் இப்போ இது என்னமோ இது வந்து பிஜேபி வாங்கிட்டாங்க நாங்க வாங்கலங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் போய் மக்கள் திரும்பி வந்து வலைக்கு தப்புனது வந்து, அதாவது பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, வலைக்கு தப்பிய மீன் உலைக்கு வந்தது பாருன்பாங்க. அப்ப வலைக்கு தப்பி போய் உலையில விழுந்துடக்கூடாது. அதுக்காக நான் தெளிவா சொல்றேன். இதுல திரிணாமுல் காங்கிரஸ் இதுல இன்னொரு ஈக்குவேஷன் பாருங்க. அதாவது வந்து ஒண்ணு எவ்வளவு ஃபோல்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளவு மாநிலத்துல ஆட்சி பண்றாங்க ஒவ்வொரு கட்சியும். அப்ப அதுக்கு ஈக்குவேஷன் ப்ரொபோர்ஷனேட்டா பாருங்க. மூணாவது நம்பர் ஆஃப் எம்பிஸ் பாருங்க. இன்னைக்கு பிஜேபிக்கு எத்தனை எம்பி? 303 எம்பி.
300. அப்ப 303 எம்பி நீங்க வச்சு பார்க்கும்போது சராசரியா ஒரு எம்பிக்கு எவ்வளவு வருதுன்னாக்கா 6060 கோடி டிவைடட் பை நீங்க 303 எம்பி போட்டீங்கன்னாக்கா ஒரு எம்பிக்கு 20,000 கோடி. ம். சாரி 20 கோடி ஒரு எம்பிக்கு. ம். இதே வந்து திரிணாமுல் காங்கிரஸ் நம்ம ம். தீதி இருக்காங்க இல்லையா கல்கட்டா, கல்கட்டா. அவங்க தான் இதுல உடம்பு சூப்பர் ஹீரோ. 1610 கோடி அவங்க. எவ்வளவு சார்? 1610 கோடி இந்த எலக்ட்ரல் பாண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. அவங்களுடைய எம்பியை வச்சு நீங்க அளவு போட்டீங்கன்னா அவங்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ்க்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய எம்பிஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? ஐடியா இல்ல சார். சோ அந்த எம்பியை வச்சு நீங்க பார்க்கும்போது ஒரு எம்பிக்கு வந்து 73 கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது திரிணாமுல் காங்கிரஸ்க்கு. அவங்களுடைய எம்பி வந்து பாத்தீங்கன்னா 22 எம்பி. நீங்க இந்த 1610 கோடியை வந்து நீங்க 22ஆல வகுத்தீங்கன்னா ஒரு எம்பிக்கு வந்து 73 கோடி. காங்கிரஸ்க்கு அதே மாதிரி பார்க்கும்போது ஒரு எம்பியை கணக்கு வச்சு பார்க்கும்போது 27 கோடி. டிஎம்கேக்கு பார்க்கும்போது இது 27 கோடி. அப்ப நம்ம வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டெவில் லைஸ் இன் த டீடைல்ஸ்ன்பாங்க. அப்ப நம்ம டீடைல்குள்ளார போகாம வெறும் மேம்போக்கா நம்ம நம்பரை பார்த்துட்டு இது 6000, இது 6640, 1090 இப்படிலாம் நம்ம பார்த்தோம்னா அதனாலதான் நம்ம இப்படி மேம்போக்கா பார்த்து தான் நம்ம இவரை நம்ம ஓகே இந்த தடவை இவரை நம்பலாம், இந்த தடவை அவரை நம்பலாம். என்னுடைய ஒரே வேண்டுகோள்னா கோ டு த டீடைல்ஸ் பிகாஸ் த டெவில் லைஸ் இன் த டீடைல்ஸ். ஸோ அப்போ இதுல எதுக்காக இந்த ஈக்குவேஷன் கொடுக்குறேன்னா நீங்க எடுத்து இந்த டேட்டாவை அவங்க பப்ளிஷ் பண்ண டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணும்போது எல்லாம் வந்து ஒரே தராசுல தான் நிக்குது. எதுவும் மேலேயும் போல எதையும் கீழேயும் போல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கே ஒழிய அதை பாரு அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, இதை பாரு இவங்க தப்பு பண்றாங்கிற அளவுக்கு எல்லாரும் தப்பு பண்ணிருக்காங்க இதுல. ஆனா இதுல எலெக்ஷனுக்கு வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட் கொடுக்கலாங்கிறது சட்டப்பூர்வமா அவங்க அங்கீகரிச்சனாலதான் கம்பெனிஸ் ஃபண்ட் பண்றாங்க, இண்டிவிஜுவல்ஸ் ஃபண்ட் பண்றாங்க. இதுல என்ன வரணும்னா இதுல ஒரு பெரிய ரிஃபார்ம்ஸ் வரணும். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய ஃபண்ட். இப்ப இதுல இன்னொன்னு கவனிங்க, நீங்க இப்ப இவ்வளவு தூரம் வந்து அமௌண்ட் வந்தது இந்த எலக்ட்ரல் பாண்ட்ல மட்டும்தான். தனியா அவங்க கட்சிக்கு எவ்வளவு மட்டும்தான் இது. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அன்னோன் சோர்சஸ்ங்கிறது நிறைய இருக்குது. இதெல்லாம் நோன் சோர்சஸ் இப்ப இங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அன்னோன் சோர்சஸ் அதாவது 20,000 ரூபாய்க்கு கீழே அந்த காலத்துல வச்சிருந்தாங்க பாருங்க. அந்த மாதிரி எவ்வளவு தூரம் அவங்க கிட்ட அமௌண்ட் இன்னும் இருக்கு. நீங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் இப்ப பாத்துருக்கோம், எம்எல்ஏக்கு இவ்வளவுதான் செலவு பண்ணணும், எம்பிக்கு இவ்வளவுதான் செலவு பண்ணணும் அப்படின்ட்டு. எங்கேயாவது அது நடக்குதா? அவங்க பிரிஸ்கிரைப் பண்ண அமௌண்ட்டை விட 40 மடங்கு, 50 மடங்கு, 100 மடங்கு. ஆனா ஃபைல் பண்றது எங்க என்ன பண்றாங்க? கவர்மெண்ட் என்ன பிரிஸ்கிரைப் பண்ணுதோ அதை தான் ஃபைல் பண்றாங்க. கவர்மெண்ட்டே ஏத்திட்டாங்க சார். 70 lakhsல இருந்தது 1 crore ஆக்கிட்டாங்க சார். பரவாயில்ல. ஆனா செலவு எங்க எவ்வளவு நடக்குது? 1 crore தான் செலவு பண்றாங்களா? இல்ல, கவர்மெண்டே வந்து அந்த விலை ஏத்திருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். அந்த அளவுக்கு வந்து இவங்க செலவு அதிகமா பண்றதுனால எக்கானமி க்ரோ ஆயிட்டு இருக்குல்ல. எல்லா இடத்துலயும் எக்கானமி க்ரோ ஆகும்போது எல்லாமே க்ரோ பண்ணி ஆகணும்ல. இந்த டொனேஷன்ஸும் க்ரோ ஆகும், பெண்டிங் எக்ஸ்பென்ஸ் க்ரோ ஆகும், ஓட்டருக்கு உண்டான அமௌண்ட்டும் க்ரோ ஆகும். உண்மை உண்மை உண்மை. எல்லாமே விலைவாசி ஏறுதுல்ல. அன்னைக்கு இருந்த ஓட்டுக்கு விலை வேற, இன்னைக்கு இருக்கிற ஓட்டுக்கு விலை வேற இல்ல. திருமங்கலத்துல வந்து எவ்வளவு கொடுத்தாங்க? 50 மடங்கு 100 மடங்கு ஆயிடுது செலவு கவர்மெண்ட். இப்ப அதே ஈரோடு கிழக்குல பை எலெக்ஷன்ல எவ்வளவு கொடுத்தாங்க? சோ விளையாட்டு நிறைய இருக்குல்ல லோகேஷ். பை எலெக்ஷன் கதை வேற. சரி சார், இப்போ நம்ம கிட்ட வந்து எந்த கம்பெனி எவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்க, எந்த கட்சி எவ்வளவு பணம் வாங்கியிருக்காங்க மட்டும் தான் டேட்டா இருக்கு. பட் எந்த கம்பெனி எந்த கட்சிக்கு கொடுத்திருக்காங்க டேட்டா இல்லீங்களா? இல்ல. அததான் இப்ப வந்து இப்ப சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் கேட்டிருக்காங்க, அந்த நம்பர் கொடுங்க, இதை ஈக்குவேட் பண்ணணும், யாருக்கு எங்க போயிருக்குன்னு தெரியணும். ஏன்னா இப்ப இதுல வந்து நீங்க நிறைய இது வந்து நமக்கு நிறைய ஃபிளட் கேட் வந்து ஓபன் பண்ணும். அந்த டீடைல்ஸ் கிடைச்சதுன்னா யாரு யாருக்கு ஃபேவர் பண்றதுக்காக யாரு எங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்கிறது நமக்கு தெரியும். சோ இந்த டேட்டாவை வச்சு பல பூதங்கள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நான் வெறும் பிஜேபின்னு மட்டும் சொல்லல, எல்லா பார்ட்டியுமே நான் சொல்றேன். இது கடைசியில வந்து இப்ப இந்த 6000 நம்பருங்கிறனால மக்கள் வந்து திருப்பி அந்த ஆங்கிள்லயே போயிடக்கூடாது. நான் அதனாலதான் அவ்வளவு விளக்கமா அந்த கால்குலேஷன் எல்லாம் சொன்னேன். இது எல்லாமே பப்ளிக் டொமைன்ல நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல போனீங்கன்னாவே இந்த 2 டாக்குமெண்ட் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி ஈஸியா நீங்களே அசஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்றதுல எந்த நம்பரும் வந்து தவறான நம்பர் இல்ல.
ஸோ அப்போ இப்போ வந்து என்னோட டவுட் என்னன்னா, இப்போ இப்போ இந்த கட்சி வந்து இந்த கட்சிக்கு இந்த கம்பெனி தராது. ஏன்னா வந்து லாஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் ஃபைனல் இதுல வந்து அதுதான் சொல்லியிருந்தாங்க. இவர் எஸ்பிஐ சார்ந்து வாதாடினவர் வந்து எங்களால அந்த நம்பர்ஸை மேட்ச் பண்ண முடியாது. டேட்டா இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த டேட்டாவும் அந்த டேட்டா வேணா நான் இம்பீட்டா கூட கொடுத்துட முடியும். எங்களுக்கு நம்பர்ஸ் மேட்ச் பண்ண தான் ஜூன் வரைக்கும் டைம் வேணும் அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம கிட்ட அந்த டேட்டா இல்லாத வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி வந்து இப்போ இதுல வந்து பவர் ஹப்னு ஏதாவது ஒரு கம்பெனி இருக்குங்களா இந்த லிஸ்ட்ல? இது வந்து ஒரு பாகிஸ்தானி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் இந்த கம்பெனி வந்து யாருக்கு ஃபண்டு கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியாத பட்சத்துல நம்மளால அது வந்து ஒரு பாகிஸ்தான் கம்பெனி வந்து எப்படி வந்து ஆக்சுவலா வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸோட மோட்டிவ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த கம்பெனிங்களுக்கு இந்தியால ஒரு ஆஃபீஸ் வேணும்னு சொல்றாங்க. இந்தியாவில் ஆஃபீஸ் இருந்தால் தான் எஸ்பிஐல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்க அதை எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்க முடியும்னு சொல்றாங்க. பட் ஒரு பாகிஸ்தான் கம்பெனியால எப்படி அதை இது பண்ண முடியும்? இந்த மாதிரி பாண்ட் வாங்கி எந்த கட்சிக்கு அதை கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு அந்த விவரம் தெரியணும். கம்பெனி பேர் என்ன சொன்னீங்க? பவர் ஹப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். ஒரே நிமிஷம் அந்த கம்பெனி பேர் நான் சொல்லிடுறேன். பவர் ஹப்ங்கிற கம்பெனி இல்ல. இல்ல. ஓகே. அப்ப பவர் ஹப்ங்கிற கம்பெனி இதுல இல்ல. வேற ஏதோ நேம்ல இருக்கான்னு தெரியலாம். ஆனா ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே. ஃபாரின் ஃபண்ட் வர்றதுக்கு இதுல சான்சஸ் இல்ல லோகேஷ். ஏன்னா இது வந்து இந்தியாவுல பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கணும் நீங்க சொன்ன மாதிரி. ஏன்னா அந்த கம்பெனிகளுக்கு இதுல அப்ப அவங்க இதுக்காக ஃபண்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி இதுல பண்ணணும்னா அவங்க கம்பெனி ஆரம்பிக்கிறதுல இருந்தே ஏதோ கூதல் பண்ணி எல்லாமே பண்ணணும். அது அந்த அளவுக்கு சாத்தியமானு எனக்கு தெரியல. எல்லாமே சாத்தியம் தான், சாத்தியம் இல்லாம இல்ல. பட் அவ்வளவு தூரம் மெனக்கெடுவாங்களான்னு எனக்கு தெரியல. உண்மைதான். பவர் ஹப்ங்கிற கம்பெனி எனக்கு இல்ல. வேற ஏதாச்சும் பேர் இருந்துச்சுன்னா கூட நிறைய பவர் கம்பெனிஸ் இருக்கு. பட் நிறைய பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ் இருக்கு, நிறைய மொபைல் கம்பெனிஸ் இருக்கு, நிறைய கேமிங் கம்பெனி, ஸோ மைனிங் கம்பெனிஸ். ஸோ இதுல டாப் 5 கான்ட்ரிபியூட்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மார்டின் ஃபியூச்சர் கேமிங், மேக்னா இன்ஜினியரிங், குவிக் சப்ளை செயின், அப்புறம் ஹல்தியா எனர்ஜி, அப்புறம் வேதாந்தா. ஓகே. யாரு கொடுத்திருக்காங்க? யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னு யார் கொடுத்திருக்காங்கங்கிற டேட்டா நமக்கு அந்த நம்பர் வந்தா மட்டும்தான் தெரியும். அப்பதான் ஈக்குவேட் பண்ண முடியும். இந்த கம்பெனி பேர் சரியா தெரியல. சரி, ஓகே சார். இப்போ நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னா, எக்ஸல்ல கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கேட்டீங்கன்னா நான் ஃபில்டர் ஈஸியா பார்த்து சொல்லிடுவேன் இருக்கா இல்லையான்னு. ஓகே. இதுல அதானி கம்பெனியோ இல்ல அம்பானி கம்பெனியோ ஏதாவது இருக்குங்களா? அதானி இது, அம்பானி இது. நானே எடுத்த உடனே அதை தான் செக் பண்ணி பார்த்தேன். அதானின்னு போட்டேன், ரிலையன்ஸ்னு போட்டேன், அம்பானின்னு போட்டேன். அதெல்லாம் ஃபில்டர் ஆகல. மேபி அவங்க வேற ஏதோ ஒரு கம்பெனிஸ் மூலியமா கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கு தெரியாது. அது தெரியல. ஓகே. அவங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து போகாம இருக்காது. அவங்க எந்த சோர்ஸ்ல அதானி இருக்காது. அவங்க நார்மலாவே உங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து இவங்க ரூலிங் பார்ட்டியா இருந்தாலும் சரி, அவங்க ரூலிங் பார்ட்டியா இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் பிஸ்னஸ் பீப்புள் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூட அமிக்கபிளா தான் போவாங்க. ஸோ அதனால வந்து அவங்க கேட்கக்கூடிய டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஜென்ரலா அவங்க வந்து ரொம்ப ரெசிஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படியே கொடுக்கறதுனால அவங்களாம் ஒரு பை அண்ட் லார்ஜ் வந்து ஒரு எந்த சிக்கலும் வராத அளவுக்கு தான் மேனேஜ் பண்ணுவாங்க அதை. ஏன்னா அதர்வைஸ் அவங்களுடைய ஏன்னா இப்ப இந்த பார்ட்டிக்கு கொடுத்தா நாளைக்கு அந்த பார்ட்டி தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சு அவங்களே பவர்ல வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இவங்களை மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? உண்மைதான். ஸோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி ரெண்டு சைடுமேனா வந்து ஹிஸ் இன் லாங் டைம். அதானி இஸ் ஃபார் லாங் டைம். பட் ஆனா அவர் குரோத் வந்து இந்த ஒரு 10 வருஷத்துல தானே, இந்த ஒரு முக்கியமா வந்து சொல்ல போனா 2017 அப்புறம் தானே அந்த குரோத் வருது. அதானி இது இவ்வளவு பெரிய குரோத் வளருது. ஸோ ஹி ஸ்பெசிஃபிக்லி ஒர்க்கிங் ஃபார் லைக் ஒர்க்கிங் அண்ட் த ரேடார் ஆஃப் பிஜேபியோட அசைவு இல்லாம அவங்க வந்து இத்தனை போர்ட் எடுக்க முடியாது, இத்தனை விஷயங்கள் இவ்வளவு அசுர வளர்ச்சி அவங்களுக்கு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை இந்த பீரியட்ல. மேபி அப்படிதான். எந்த பிசினஸ் மேன் நீங்க எடுத்தீங்கனாலும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல ஒரு பிசினஸ் வருதுன்னா அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஃபிலியேஷனோ பொலிட்டிக்கல் சப்போர்ட்டோ இல்லாம அவ்வளவு சீக்கிரம்லாம் நீங்க கவர்மெண்ட் டெண்டர்ஸ், கவர்மெண்ட் ஒர்க்ஸ், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கவே முடியாது. நீங்க மைனிங்லாம் எடுக்கணும்னா வெறும் உங்களுடைய மைனிங் ஸ்கில்ல மட்டும் வச்சுட்டு நீங்க போய் கம்பெனில டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிட்டு எடுத்துட முடியுமா என்ன? இல்ல வந்து ஒரு பெட்ரோலியம் எவாக்குவேஷன், ஒரு நேச்சுரல் ரிசோர்சஸ், மினரல்ஸ், இந்த மாதிரி எவ்வளோ
நம்ம பாக்குற பிசினஸ் எல்லாம் இங்க வந்து அல்ற சில்ற பிசினஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பிசினஸ் எல்லாம். பட் மெகா பிசினஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பொலிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இல்லாம அவ்வளவு தூரம் இமேஜினே பண்ண முடியாது. பட் அதான் அவங்க எந்த சோர்ஸ்ல இருந்து கொடுத்துருக்காங்க நமக்கு அது என்னைக்கா ஒரு நாள் உண்மை வெளியே வரணும். வந்தாதான் அது நீங்க அதாவது எதான் சொல்லுவாங்க இல்லையா, என்னதான் நம்ம வந்து மூடி மறைச்சாலும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல இப்ப இதே எலக்ட்ரல் பாண்ட் வந்து இவ்வளவு நாள் இல்லாம இருந்துச்சு, லீகலாவே கொடுக்கலாம்னு இருந்துச்சு. இப்ப சட்டப்பூர்வமா உள்ளர வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து இது ஆர்டிஐக்கு தள்ளி வைக்கிற அளவுக்கு இது ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை, இது மேண்டேட்டரி ஆர்டிஐக்குள்ளார வரணுங்கிறாங்க. ஒருத்தர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபண்டிங் பண்றாங்கன்னா அதுல என்ன போய் சீக்கிரசி வேண்டி இருக்கு, எல்லாத்தையும் ஓபனா பண்ணுங்கன்றாங்க அவங்க. அதே மாதிரி இந்த இதோட வந்து என்னன்னா இதோட நிறுத்திடாம அவங்க இன்னும் போகும்போது பெரிய பெரிய ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வரணும், எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் எல்லாம். இப்ப இன்னைக்கு எலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை கேஷ் அண்ட் மணி, நாட் பை ஐடியாலஜிஸ் அண்ட் பாலிசிஸ். இப்ப எல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்க தான் வந்து யாராவது ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சாவே உடனே உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இதெல்லாம் சும்மா பேசுறதுக்கு தான். இப்ப இதெல்லாம் வாங்கியிருக்காங்க, என்ன கொள்கை கோட்பாடு இருக்கு சொல்லுங்க. இதெல்லாம் வந்து நார்மலான ஒரு ஆள் ஓட்டு போடுறது அவனை ஏமாத்துறதுக்காக கொள்கை என்ன, உன் கோட்பாடு என்ன அப்படின்னு கேக்குறதெல்லாம் இது. இது எந்த கட்சியும் நான் சொல்ல, இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, எல்லா கட்சியும் எந்த கட்சியுமே இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. எல்லாருமே அவங்க ஒரே கேம் தான் விளையாடுறாங்க, டிஃபரெண்ட் லெவல்ல விளையாடுறாங்க அவ்வளவுதான். பட் எல்லாருமே they are playing the same game. சார் நம்ம வெயிட் பண்ணுவோம், அதை எப்போ அவங்க தர போறாங்கன்னு தெரியல. எந்த கம்பெனிஸ் வந்து யார் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்ற விஷயங்கள் நமக்கு இன்னும் தெரியல, அது தெரிய வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பட் இது சம்பந்தமா ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் ஏதாவது நீங்க ஆட் பண்ண வேண்டியது இருக்கா சார்? இது சம்பந்தப்பட்ட இந்த எலக்ட்ரல் பாண்ட் சம்பந்தப்பட்டு இது நான் சொல்லும் போது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப நமக்கு வந்து இது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் இந்த எலக்ட்ரல் பாண்டுங்கிறது. இன்னைக்கு பாலிடிக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூஜ் பிளாக் மணி. இப்ப இந்த எலக்ட்ரல் பாண்ட் இல்லைன்னா ஐ திங்க் தட் திஸ் மே கோ ஆஸ் அ பிளாக் மணி. சோ அட்லீஸ்ட் இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஒரு டூல் மூலியமா கொண்டு வந்தனால இன்னைக்கு நீங்களும் நானும் உட்காந்து இதை டிபேட் பண்ணி இது சரியா தப்பா, இது யார் தப்பு பண்ணாங்க யார் தப்பு பண்ணலன்னு ஒரு பப்ளிக் டொமைனுக்கு வந்து இட் பிகம்ஸ் அ சப்ஜெக்ட் ஆஃப் டிபேட் நம்மளால பண்ண முடியுது. பட் இப்ப நீங்க மத்த இதெல்லாம் பாருங்களேன், கேஷ் எல்லாம் கொடுக்கறது, நீங்க மத்த பார்ட்டி அன்னோன் சோர்சஸ்ங்கிறது எல்லாமே, அப்ப நீங்க இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னுடைய இந்த ஃபண்டிங் பூராமே it has to be scrutinized. Each and every political party's funding has to be scrutinized by CAG and ECI பண்ணி அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு அந்த ஆடிட்டிங் சர்டிஃபை பண்ணி they have to put it in the public domain, the whole financial status of a political party. அப்ப எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தீங்கனாலும் சரி, இப்ப காங்கிரஸ் ஆட்சியில் இல்லைன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடனே அவங்களுக்கு ஸ்கை ராக்கெட் ஆகும் அவங்களுடைய ஃபண்டிங். டிஎம்கே ஆட்சியில் இல்லாம இருந்து டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபண்டிங் ஸ்கை ராக்கெட் ஆகும். அப்ப பிஜேபி ஆட்சியில் இல்லாம இருந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபண்டிங் எல்லாமே ஸ்கை ராக்கெட் ஆகும். அப்ப எல்லாமே வந்து ஒரு ஆளுங்கட்சியா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த அபரிமிதமான ஒரு ஃபண்டிங் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். சோ அப்ப வந்து இத வந்து செக் அண்ட் பேலன்ஸ் வந்து கண்டிப்பா வேணும் நம்மள மாதிரி ஒரு, ஏன்னா இப்ப வந்து நம்ம வந்து அப்கமிங் we are going to be very economical powerhouse of the world. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கேப்ஸ் எல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணி சிஸ்டத்தை வந்து இன்னும் செட்டரேட் பண்ணணும். we have come a long way, அதெல்லாம் எந்த டவுட்டும் இல்லை, we have come a long way, but still there is a long way to go. ஸோ அப்போ வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈச் அண்ட் எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹாஸ் டு பி brought under a thorough scrutiny. ஒரு பப்ளிக்கு வந்து அவங்க யார் என்னங்கிறது பூரா அக்குவேர் ஆணிவேரியா அவங்களுக்கு வந்து தெரியணும். அப்போ அந்த மாதிரி வந்து இப்ப பாருங்களேன், இப்ப இந்த சுப்ரீம் கோர்ட் இதை கேட்டனாலதான் இன்னைக்கு இந்தியா பூரா இதை வந்து நம்ம இன்னைக்கு டிபேட்டா மாறி இருக்குது. இப்ப இந்த மாதிரி எத்தனாயிரம் விஷயங்கள் இன்னைக்கு இந்தியாவில நடந்துட்டு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மாநிலத்துல எவ்வளவு நடக்கும், ஒரு நாட்டுல எவ்வளவு நடக்கும். அப்ப இது எல்லாமே வந்து இது வந்து இன்னவே இட்ஸ் குட்னு சொல்றேன் நான். டெமோக்ரஸில இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து we are having an opportunity to correct our system. அப்ப ஒவ்வொரு தடவையும் நம்ம க்ரோ ஆக வந்து பாத்தீங்கன்னா there will be some gap coming in. நீங்க எந்த சிஸ்டம் கொண்டு வந்தீங்கனாலும் அந்த சிஸ்டத்துல ஒரு கேப் இருக்கும், நான் அதை இல்லைன்னு சொல்ல வரல. பட் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நம்ம அந்த சிஸ்டத்தை வந்து ப்ராசஸை ரீலுக் பண்ணி அதுல இருக்கக்கூடிய கேப்பை வந்து நீங்க அட்ரஸ் பண்ணிட்டே வரணும். அப்ப என்ன ஆகும்னா at one point of time we will become a refined system.
பட் எப்பயாவது வந்து ஒரு ரிஃபைன்ட் சிஸ்டம் எவ்ரிதிங் பக்காவான சிஸ்டம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் an ஐடியல் ஸ்டேட். இட் வில் நெவர் கம் இன் எனி கண்ட்ரி. ஸோ ஆல்வேஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் அ ப்ராசஸ். we can never reach பர்ஃபெக்டா எல்லாத்தையுமே முடிச்சிட்டோங்கிறது வராது. பட் we have to evolve. we have to keep evolving. அதுதான் நம்மளுடைய பியூர் சைன் ஆஃப் குட் டெமோக்ரஸி. அப்ப அந்த மாதிரி நம்ம எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒவ்வொரு சைட்லையும் எவால்வ் ஆக என்ன ஆகுனாங்கன்னா பப்ளிக்னுடைய அவேர்னஸ் வந்து அதிகமாகும். இதனுடைய எல்லாத்துக்கும் உண்டான சாராம்சம் என்னன்னா பப்ளிக் அவேர்னஸ். அப்ப அந்த பப்ளிக்கு ஒரு அவேர்னஸ் வரும். இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்ன 6000 கோடி பெருசா, இன்னைக்கு 640 கோடி பெருசா, நம்ம கால்குலேஷன் பண்ணணுமே இப்ப ரெண்டு இதுல. அப்ப சில ஆங்கிள் பார்க்கும்போது 6000 கோடி பெருசு, சில ஆங்கிள் பார்க்கும்போது 640 கோடி அதை விட பெருசா தெரியுது. கரெக்டா? அப்ப இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம பப்ளிக்கு வரும்போதுதான் அவங்களால வந்து நல்லது கெட்டது எதுங்கிறத அவங்களால பாகுபடுத்தி பார்க்க முடியும். அப்ப வந்து ஒரு புதுசா யாராவது வந்து ஒரு அரசியலுக்கு வராங்க, ஒரு நல்லது செய்ய வராங்கும் போது அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும். இப்ப மக்கள்கிட்ட என்ன ஒரு சேலஞ்ச் ஆயிடுச்சுன்னா, யார் புதுசா வந்தாலும் அட என்னப்பா எல்லாரும் வந்தாங்க, இவங்களும் புதுசுன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க, அவங்களும் புதுசு தான் வந்தாங்க, இப்போ அவங்களுக்கு நோன் டெவில் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் டெவில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிடுறாங்க. பட் இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் டேட்டா ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்க்கு வரும்போது public will have more opportunity to look into various amount of informations and data available. அப்ப என்ன ஆகும்னா அந்த பப்ளிக்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் ஆக திருப்பி அந்த பழைய குட்டைக்கு எல்லாரே போக வேண்டாம்னு அந்த டிஸ்கார்ட் மென்டாலிட்டியும் அதே மாதிரி புதுசா வரவேற்கணுங்கிற எண்ணமும் வரும். யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்கள பனிஷ் பண்ணணுங்கிற இது வரும். இதுல நீங்க சொன்ன மாதிரி அவன் இவ்வளவு பெருசு இவன் சின்னதுன்னு இல்ல, ரெண்டு பேருமே வந்து கல்பிரேட் தான். அப்ப அத வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ற அளவுக்கு வந்து அந்த பப்ளிக் அவேர்னஸ் கொண்டு வரணும். அந்த பப்ளிக் அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு தான் இவ்வளவு சிஸ்டம்ஸ், ப்ராசஸஸ், ஸ்க்ரூட்டினி, இன்டர்வென்ஷன் ஆஃப் த கோர்ட் எல்லாமே நடக்கிறது. இது டு மேக் அட் த எண்ட் ஆஃப் த டே பப்ளிக் ஷுட் பி த பெனிஃபிஷியரி, நாட் த பொலிட்டிக்கல் பார்ட்டி, நாட் த ரூலர்ஸ். அட் த எண்ட் ஆஃப் த டே பப்ளிக் ஷுட் பி த பெனிஃபிஷியரி. ஆதாயம் அடைகிறவங்க யாரா இருக்கணும்னா காமன் மேனா இருக்கணும். அரசியல்வாதியோ ஆட்சியாளர் பயனாளர்களா இருக்கக்கூடாது, மக்கள் பயனாளர்களா இருக்கணும், பயன் பெறவங்களா இருக்கணும். இப்ப பாருங்களேன், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு எவ்வளவு ஸ்கீம்ஸ் கொண்டு வரலாம் யோசிச்சு பாருங்க. நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய கொண்டு வரலாம். அதுக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் வில் வேணும். உண்மை சார். நம்ம இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அது எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிஞ்சதுன்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இதுல இருக்கிற டீடைல்ஸ் நம்ம கிட்ட கிடைச்ச டீடைல்ஸ் பத்தி நம்ம பேசணும். இன்னும் கிடைக்க வேண்டிய டீடைல்ஸ் அப்படின்றது இருக்கு. முக்கியமா வந்து யார் வந்து யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்றத, இந்த மாதிரி வந்து கவர்மெண்டோட சிஸ்டம் யூஸ் பண்ணி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபண்ட் வாங்குறது ஒரு வகையில வந்து அது அன்னோன் சோர்ஸா இருந்த வரைக்கும் அது வேற. இப்போ நோன் சோர்ஸ் நமக்கு தெரியும் போது அது வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும்போது அது வேற. ஸோ ஆனால் இது தெரியாம எவ்வளோ பணங்கள் எவ்வளோ கட்சிகள் வந்து நிதியா வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி ஒரு சின்ன ஸ்னீக் பீக் பார்த்தோம். அதுவும் ஒரு காலத்துல தெரிய வரணும் அப்படின்றது முக்கியம். அதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து முயற்சி எடுக்கணும் கண்டிப்பா. எந்தெந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அவங்களோட இயர்லி அவங்க எவ்வளவு ஃபண்டிங் உள்ள, அந்த ஃபண்டிங் வந்து யார்கிட்ட இருந்து வந்துன்றத அவங்க வந்து வெளிப்படுத்தணும். அதுக்கான காலமும் வரும். ஸோ மற்றொரு நேரல் லைக் இந்த ஏடிஆர் நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய சைட்ஸ்ல எல்லாம் நிறைய டேட்டா நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால இருந்தும் டேட்டா எடுக்கலாம். பட் இது எல்லாமே என்னன்னா அந்த டேட்டாவை தேடி போய் நோண்டி நொங்க எடுக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த டேட்டாவை வந்து போய் ரீச் பண்ண முடியும். ஒரு காமன் மேனுக்கு வந்து ஈஸி அவைலபிலிட்டியா இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு டைம் கிடையாது போய் பண்ணி இருக்கிற அளவுக்கு. ஸோ அப்போ வந்து ஈஸி அவைலபிலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா கிடைக்கும் போது தட் வுட் பி மச் மோர் பெனிஃபிஷியல். பட் அது உங்களை மாதிரி இளைஞர்களும் வந்து நிறைய பப்ளிக் கிட்ட நீங்க இதை வந்து எடுத்துட்டு போகணும். கண்டிப்பா மக்களும் அதனால வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டு நல்லபடியா நான் சொன்ன மாதிரி மக்கள் நல்ல பயனாளர்களாக இருக்கணும். அதுதான் அப்ஜெக்டிவ் டெமோக்ரஸி. நன்றி நன்றி சார். ஷோ மற்றும் ஒரு நிறையில கண்டிப்பா நம்ம சந்திப்போம். இன்னும் டெப்தா விஷயங்கள்லாம் பேசுவோம். இந்த மாதிரி நன்றி. பார்த்த அனைவருக்கும் நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.